ரங்கசாமி கொட்டாய் பகுதியை சேர்ந்த அனைத்து சகோதர சகோதரிகளுக்கு வணக்கம். இந்த பகுதியில பாட்டாளி மக்கள் கட்சி வேட்பாளராக மாம்பழம் சின்னத்தில் போட்டியிடுகின்றேன். உங்களுடைய கோரிக்கைகள் அனைத்தும் தெரியும். தண்ணி பிரச்சனையா இருக்கட்டும், வேலை வாய்ப்பு பிரச்சனையா இருக்கட்டும், மது பழக்கம், போதை பழக்கம், இதெல்லாம் தமிழ்நாட்டை விட்டு அனுப்பணும். தருமபுரி மாவட்டத்துக்கு முக்கியமா தண்ணி வேணும், நம்ம பசங்களுக்கு வேலை வாய்ப்பு வேணும். இந்த பகுதியை பொறுத்த வரைக்கும் மிடிலே நடுமக்கள் கட்சி எங்க கிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்காங்க. அதை விட நாங்க கிட்டத்தட்ட 2014 இருந்து நான் இங்க பிரச்சாரத்துக்கு வரும்பொழுதெல்லாம் எல்லா ஊர்லயும் நம்ம சமுதாய மக்கள்லாம் வந்து எங்க கிட்ட இந்த சர்டிபிகேட் பத்தி கேட்பாங்க. இதெல்லாம் ரொம்ப நிறைய விஷயங்களை சொல்லியிருக்காங்க. அதற்காக மருத்துவர் அன்புமணி நிறைய திட்டங்களை முன்னெடுத்திருக்கிறார். டெல்லிக்கு எல்லாரையும் கூட்டிட்டு போயிருக்காரு. ஆனா இவர் சித்தன் வந்தது இல்லைன்னு நினைக்கிறேன், வேற அவர் வந்தது இல்ல, வேற அவங்கெல்லாம் கூட்டிட்டு போயிட்டு அமைச்சர் எல்லாம் பார்த்து இதுக்கான முயற்சி எடுத்திருக்கிறாங்க. கண்டிப்பா நம்ம அந்த முயற்சியை தொடர்ந்து எடுப்போம். ஏன்னா அவங்களுடைய கோரிக்கை அதுதான். அந்த கோரிக்கையை நிறைவேற்ற நாங்க பாடுபடுவோம். அதே சமயம் தருமபுரி மாவட்டத்திற்கு தண்ணீர் பிரச்சனையை தீர்ப்பதற்கும் பசங்களுக்கு வேலை வாய்ப்பை கொடுப்பதற்கும் மது ஒழிப்பு, போதை ஒழிப்பு தான் தமிழ்நாடு முழுக்க இருக்க. அதை வந்து கண்டிப்பாக எப்படி சொல்றது, கட்டுப்படுத்தணும். கட்டுப்படுத்தாம நம்ம மகளிர் பாதுகாப்புக்கு உத்தரவாதம் தரணும். அதை கட்டுப்படுத்தினாதான் மகளிர் பாதுகாப்பு உத்தரவாதம் செய்யப்படும். அவங்க நல்லா இருக்கணும், நிம்மதியா இருக்கணும், பத்திரமா போயிட்டு வரணும், ஒரு தன்மானத்தோட மகளிரும் வாழணும், நம்ம பிள்ளைகளும் வாழணும், கௌரவமா இருக்கணும். அதற்கான முயற்சி எல்லாத்தையும் நாங்க எடுப்போமா. வாய்ப்பு கொடுங்க. மாம்பழ சின்னத்துக்கு நீங்க எப்பயுமே துணையா இருங்க. எப்பயுமே பாட்டாளிகளா இருக்கட்டும், எளிமையானவர்களா இருக்கட்டும், விவசாயிகளா இருக்கட்டும், யாரா இருந்தாலுமே நாங்க அவர்களுடைய முன்னேற்றத்திற்காகவும் வளர்ச்சிக்காகவும் பாடுபடுவோம். எப்பவுமே தொடர்ந்து கிராமத்தை நோக்கி வந்து கொண்டிருக்கும் கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி. 108 ஆம்புலன்ஸ் கிராமத்துக்கு தான் கொடுத்துருக்கிறோம். விமான நிலையம் கொடுத்தா அது வந்து டவுன்ல தான் இருக்கும். ஆனா ஆம்புலன்ஸ் எதுக்கு கொடுக்கறது, கிராமத்துக்கு எல்லாம் வரணும்னு. அப்படிப்பட்ட 108 ஆம்புலன்ஸ் அந்த சின்ன மாம்பழம். தர்மபுரிக்கு மருத்துவ கல்லூரி, எத்தனையோ நல்ல திட்டங்கள், ரயில்வே திட்டங்கள் எல்லாமே தர்மபுரிக்கு தான் கொடுத்துருக்குது. நீங்க வாய்ப்பு கொடுங்க, மாம்பழ சின்னதுக்கு வாய்ப்பு கொடுங்கம்மா. நான் 6வது வரிசையில இருக்கும் வாக்குப்பட்டியில 6வது எண் 6ன்னு போட்டிருக்கோம். அது எதிர்க்க என்னுடைய பேர் சௌமியா அன்புமணி, என்னுடைய போட்டோ இருக்கும், மாம்பழ சின்னம் இருக்கும். அதை பார்த்து ஓட்டு போடுங்க. உங்களுக்கு தெரியும், இருந்தாலும் நான் சொல்றேன். நான் காலையிலே போட்டுருங்க. இந்த மாதிரி போட்டீங்கன்னா நல்லது. அது இங்க 10 மணிக்கு வெயில் 10-10:30 ரொம்ப 7 to 10 முடிச்சிட்டீங்கன்னா ஃப்ரீயா இருக்கும். வீட்டுல போய் எல்லா வேலையும் பார்க்கலாம். அன்னைக்கு விடுமுறை நாள் தானே, டிவி பார்த்துன்னு ஏதாவது ஜாலியா இருப்பீங்க. எல்லாம் வரிசையா விடுமுறை வந்துடும். அதனால 10 மணிக்கெல்லாம் ஓட்டு போட்டுருங்க. நன்றிமா, வணக்கம். காளியப்பன் கொட்டாய் பகுதியை சேர்ந்த அனைத்து சகோதர சகோதரிகளுக்கு வணக்கம். நான் இந்த தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாட்டாளி மக்கள் கட்சி வேட்பாளராக மாம்பழம் சின்னத்தில் போட்டியிடுகின்றேன். எங்களுடைய அன்பு அண்ணன் மரியாதைக்குரிய DKR அண்ணன் அவர்களும், எங்களுடைய அன்பு சகோதரர் கணேசன் அவர்களுக்கும் இந்த ஊரு சொந்த ஊரு அப்படின்னு சொல்லிட்டே வந்தாங்க வழியில. அதனால நான் வாக்காளர் பெருமக்கள் எல்லாம் எப்படி சொல்றது, அதுவும் நமக்கு சொந்த ஊரு தான். அப்ப எங்க அண்ணாங்களுக்கு சொந்தம்னா எனக்கும் சொந்தம் தான். உங்கள் அனைவரையும் பார்த்ததில் மிகுந்த மகிழ்ச்சி. இந்த பகுதியில மாங்கனி சின்னத்தில் நான் போட்டியிடுகின்றேன். நம்ம மக்களுடைய துயரம் எல்லாருக்கும் தெரியும். எல்லா பெண்மணிகளுக்கு என்ன துயரம் இருக்கும் அதுவும் நமக்கும் இல்லையா. எல்லாரும் எதுக்காக கஷ்டப்படுறோம், தண்ணிக்காக தான். அந்த தண்ணீர் திட்டத்தை கொண்டு வருவதற்கு நம்ம மாண்புமிகு எடப்பாடியார் அண்ணன் வந்து வாக்குறுதி கொடுத்திருக்கிறார். காவிரி உபரி நீர் திட்டத்தை கொண்டு வருவேன். அந்த திட்டத்தை கொண்டு வந்தாலே நம்ம மாவட்டம் நல்லா இருக்கும். அதை கொண்டு வருவதுதான் என்னுடைய வேலை, எல்லாருடைய வேலையும். நாங்க எல்லாரும் அதுக்காக தான் உழைச்சிட்டு இருக்கிறோம். ஏன்னா இந்த 5 வருஷமா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில 1 கோடி ரூபாய் கூட தருமபுரி மாவட்ட வளர்ச்சிக்காக அவர்கள் ஒதுக்கவே இல்லை.
அதனால நம்ம கண்டிப்பாக எல்லாம் ஒற்றுமையாக இருந்து செயல்பட்டு நம்ம தர்மபுரி மாவட்டத்துடைய தண்ணீர் பிரச்சனையை தீர்க்க வேண்டும் என்றால் இந்த கூட்டு குடிநீர் திட்டமாக இருக்கட்டும், உபரிநீர் திட்டமாக இருக்கட்டும், அதையெல்லாம் கொண்டு வர வேண்டும். அதற்காக தான் நாங்க எல்லாம் பாடுபடுறோம். நீங்களும் எங்களுக்கு அதற்காக தான் எங்களுக்கு எப்பயுமே மாம்பழ சின்னத்துல வாக்களித்து ஒரு ஆதரவை தெரிவித்துக் கொண்டிருக்கிறீர்கள். மகளிர் உங்களை எல்லாம் அதான் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அதே போல நம் பிள்ளைகளுக்கு வேலை வாய்ப்பு, தர்மபுரி தொழிற்பேட்டை சிப்காட்டிற்கு அதுல வேலை வாய்ப்பை உருவாக்கி நம் பிள்ளைகள் கௌரவமாக வாழ்வதற்கு ஒரு வேலை வாய்ப்பை உருவாக்க வேண்டும் என்பதுதான் மருத்துவர் அன்புமணி அவர்களுடைய குறிக்கோளாகவே இருந்து கொண்டிருக்கிறது. ஒரு வாட்டியும் அதான் சொல்வார், ஐயோ சிப்காட் சும்மா இருக்கே, அதுல பசங்களுக்கு ஏதாவது ஒன்னு தொழிற்பேட்டை கொண்டு வந்து வேலை வாய்ப்பை உருவாக்க வேண்டும். அதற்கெல்லாம் எங்களுக்கு வாய்ப்பு கொடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அதே போல மது ஒழிப்பு, போதை ஒழிப்பு, அதை செய்தாலே நம்ம மகளிர் நிம்மதியா இருப்பாங்க. அந்த நிம்மதியை மகளிருக்கு கொடுக்க வேண்டும், மகளிருக்கு பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என்பதற்காக தான் எல்லாருமே இதுல தோழமை கட்சிகள்லாம் ஒன்றாக இணைந்து பணியாற்றி கொண்டிருக்கிறோம். ஏன்னா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில அதுக்கு வாய்ப்பே கிடையாது. மகளிர் பாதுகாப்பு என்பது சுத்தமாக அதை பத்தி அவங்களுக்கு கவலையும் கிடையாது. அதனால அவர்களை கண்டிப்பாக இந்த முறை திருப்பி அவங்க வரவே கூடாது அப்படின்னா நீங்க எல்லாம் மாம்பழ சின்னத்துக்கு வாக்களிக்குமாறு உங்களை எல்லாம் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். காலையில இதே மாதிரிதான், இன்னும் ஒரு 3 நாள் தான் இருக்குதுமா, வியாழக்கிழமை காலையில இந்த சமயத்துக்குள்ள நீங்க எல்லாம் வாக்கு போட்டுருணும். ஏன்னா இப்பதான் வெயில் இல்ல, அவர் மதியானமா தான் கொடும் வெயில் தகிக்குது எல்லா ஊர்லயும். 6ஆம் வரிசையில, அதாவது 2 வாக்கு பெட்டி இருக்கும். முதல் வாக்கு பெட்டியில 6ஆம் வரிசையில, அதாவது 6 எண் எதிர்க்க என் பேர் சௌமியா அன்புமணி என்றும் பக்கத்துல என்னுடைய போட்டோவும் மாம்பழ சின்னமும் இருக்கும். நீங்க அதுல உங்களுடைய வாக்குகளை பதிவு பண்ணுங்க. நல்லா அந்த பட்டன் அமுத்தினாலே போதும், சத்தமும் வரும், லைட்டும் வரும். சத்தம் நிக்கிற வரைக்கும் நீங்க வாக்கு பதிவு பண்ணுங்க. அப்பதான் அது உங்க வாக்கு பதிவானதாக அர்த்தம். இந்த நான் சொன்ன அனைத்தையுமே எப்படி 108 ஆம்புலன்ஸ் தர்மபுரியை நோக்கி கொண்டு வந்தோமோ அதே போல காவிரி உபரிநீர் திட்டம் எல்லா ஊருக்கும் வரும். ஏரி குளங்கள்லாம் நிறைஞ்சு நம்ம கிணறு நல்லா இருக்கும், கிணத்துல தண்ணி வரும். அதே போல தர்மபுரி அரசு மருத்துவக் கல்லூரி, இதை கொண்டு வந்த சின்னமும் மாம்பழமும் பாட்டாளி மக்கள் கட்சி மருத்துவர் அன்புமணி அவர்கள் தான். தர்மபுரிக்கான சிறப்பு திட்டங்களை செய்வதற்கு யாருக்குமே மனசு வராது. நம்ம தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கின்ற நாம் தான் அதை கொண்டு வர போறோம். நீங்க வாய்ப்பு கொடுங்க. எடப்பாடியார் அண்ணா நிறைய திட்டங்கள், மகளிர் திட்டங்கள்லாம் சொல்லியிருக்காங்க, உங்களுக்கு சேர்ந்திருக்கும்னு நினைக்கிறேன். 10,000 ரூபாய் வங்கி கணக்கில் போடப்படும், 2,000 ரூபாய் உதவித்தொகையாக எல்லாருக்கும் கொடுக்கப்படும், 2,000 ரூபாய் பெரியவங்களுக்கு பென்ஷன் கொடுக்கப்படும், ரேஷன் கடையில அரிசி, அப்புறம் பருப்பு எண்ணெய் தரப்படும், அப்புறம் ஒரு ஃப்ரிட்ஜ், 3 கேஸ் சிலிண்டர், எல்லா இடமும் எல்லாமே உங்களுக்கு சேருமா. இந்த 150 நாள் வேலை திட்டம், 100 நாள் வேலை திட்டம் 150 நாளாக நிறைய பேருக்கு நீங்க அதை எடுத்து சொல்லுங்க. மாம்பழ சின்னத்துக்கு உங்க ஆதரவை கொடுங்க. ஒரு ஓட்டு கூட செதறாம பாத்துங்க. குடும்பம் மொத்தமும் ஒற்றுமையாக ஓட்டு போட்டாதான் நம்ம திருப்பி அவங்க வராம, திராவிட முன்னேற்ற கழகம் வராம தடுத்து இந்த திட்டங்கள்லாம் நம்ம ஊருக்கு சேர வேண்டும். காவிரி உபரிநீர் திட்டம் கண்டிப்பாக சேரும். அதற்காக நாங்கள் பாடுபடுவோம் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.